ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 15வது ஸ்லோகம். யம் ஹீனா விதயந்தே தே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் சோ அமிர்தவ்ய கல்பத்தே. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். யம் எவன் ஒருவன், ஹி நிச்சயமாக, ந என்றுமில்லை, யூதயந்தி கவலை தருவது, ஏதோ இவையெல்லாம், புருஷம் ஒருவனுக்கு, புருஷ ருஷப மனிதரில் சிறந்தவனே, சம மாறாத, துக கவலை, சுகம் மகிழ்ச்சி, தீரம் பொறுமையாக, ச அவனே, அமிர்தத் வாய விடுதலைக்கு, கல்பத்தே தகுதி பற்றவனாக கருதப்படுகிறான். மொழிபெயர்ப்பு பொருளுரை. தெய்வத்திரு ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். மொழிபெயர்ப்பு. மனிதரில் சிறந்தோனே அர்ஜுனனே, இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படாதவனும் இவ்விரண்டு நிலைகளிலும் தன்னிலை மாறாத இருப்பவனே, நிச்சயமாக விடுதலைக்கு தகுதி பெற்றவனாக இருக்கிறான். பொருளுரை. ஆன்மீக உணர்வின் முன்னேற்ற நிலைகளை அடைவதில் ஸ்திரமாக மன உறுதியுடனும் இன்ப துன்பங்களில் பலமான தாக்குதலை சமமாக பொறுத்து கொள்வனு கூடியவனாகவான ஒருவன் முக்திக்கு தகுதி உடையவன் ஆவான். வர்ணாசிரம தர்மத்தின் 4வது நிலையான துறவு சந்நியாச நிலை மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய கடினமான நிலையாகும். ஆயினும் தன் வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொள்வதில் விருப்பமுடையவன் எல்லா சிரமங்களுக்கு இடையிலும் நிச்சயமாக சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்கிறான். இச்சிரமங்கள் பொதுவாக குடும்ப உறவுகளை துண்டிப்பதாலும் மனைவி மக்களின் உறவை விடுவதாலும் ஏலக்கூடியவை. ஆனால் இச்சிரமங்களை பொறுத்து கொள்ள முடிந்தால் அவனது ஆன்மீக உணர்வு பாதை நிச்சயமாக முழுமை பெறுகிறது. அதுபோல குடும்பத்தினருடன் அன்பிற்கு உறுத்தானவர்களுடனும் போர் புரிந்தல் கடினமானதே என்ற போதிலும் அர்ஜுனன் சத்திரன் என்ற முறையில் தனது கடமைகளை ஆற்ற வேண்டியவன். அதனை உறுதியுடன் செயலாற்ற முயலும்படி அறிவுறுத்தப்படுகிறான். பகவான் சைத்தன்யர் தனது 24ஆம் வயதில் சந்நியாசம் ஏற்றுக்கொண்ட போது அவரே நம்பியிருந்த இளம் மனைவியையும் முதிர்ந்த தாயும் கவனிப்பதற்கு யாரும் இல்லை. இருப்பினும் உயர்ந்த நோக்கத்திற்காக சந்நியாசம் ஏற்ற அவர் உயர்ந்த கடமைகளை நிலையாக செயலாற்றினார். இதுவே ஜடபந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான வழி. ஓம் அஜ்ஞானத்திமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நம ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஒரு வெளிநாட்டு நடன கலைஞர் மைக்கேல் ஜாக்சன். அவரு நித்தியமான அழியாத வாழ்க்கையை எப்படியாவது அடையணும் அப்படின்னு அவர் ஒரு முடிவெடுத்தார். அதற்காக பல முயற்சிகள்லாம் ஈடுபட்டிருந்தார். அதுல பாத்தீங்கன்னா அவர் கூட எப்பொழுதும் உறுப்பு தானம் செய்பவர்கள், 12 மருத்துவர்கள், 15 யோகா ஆசிரியர்கள், இவங்க எப்பயுமே அவர் கூட இருப்பாங்க. அவர் எங்க சென்றாலும் அவங்களும் பயணிப்பாங்க. அவர் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பிராணசக்தி அவர் உடம்புல கூட்டுறதுக்கு வேண்டிய ஒரு படுக்கை இருந்தது. அவர் தினமும் 2 மணி நேரம் அதுல செலவழிப்பார் அவரோட நேரத்தை, அவரோட பிராணசக்தியை கூட்டுறதுக்காக. ஆனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் 50 வயசுலயே இறந்து போயிட்டாரு. அதுவும் அவரோட சொந்த மருத்துவரோட
மறுத்து வேலை செய்யாமையோ இல்ல அவர் முயற்சி வெற்றி அடையாம அவர் இறந்துட்டாரு. ஆனாலும் வரலாறு சொல்லுது அவரோட மருத்துவர் அவரை கொண்டுட்டாருன்னு சொல்லப்படுது. இது அவரோட வசதிக்கு ஏற்ப அவர் செய்த முயற்சிகள். நம்மளும் பாத்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி சில முயற்சிகளை ஈடுபட்டு எப்படியாவது நம்மளும் நம்ம வாழ்க்கையை கூட்டலாம், பாதுகாத்துக்கலாம்னு நம்ம முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கோம். WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு வருஷமும் 26 லட்சம் மக்கள் மருத்துவரான தவறான மருந்துனாலேயோ சிகிச்சைனாலேயோ இறந்துடுறாங்கன்னு சொல்லுது. அதே போல 14 கோடி மக்கள் மருத்துவரோட தவறான சிகிச்சைனால பாதிக்கப்படுறாங்க. இதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, யாருமே இறப்பை தப்பிக்க முடியாது. என்னதான் நம்ம மருத்துவர்கள், நம்ம இன்சூரன்ஸ், நம்ம டாக்டர்ஸ், நம்ம எல்லாரையும் நம்ம அணுகினாலுமே நம்மளால இறப்பை நிப்பாட்ட முடியாது. இதனால நம்ம நினைக்கலாமா, நம்ம இறப்பை தப்பிக்கவே முடியாதுன்னு. ஒரு ராமாயணத்துல இருந்து ஒரு உதாரணம் பார்க்கலாம். தசரத் மகாராஜ் விஸ்வாமித்ர முனிட்ட கேட்டார், அஹிஷ்டம் யத் தத் புனர் ஜன்ம ஜெயாயா. அவர் கேட்டது என்னன்னா, நீங்க உங்களோட இச்சையான மரணமே இல்லாத வாழ்க்கைய அடைஞ்சிட்டீங்களான்னு கேட்கிறார். அவரு என்ன பண்ணாரு, விஸ்வாமித்ர முனி ஒரு முறை தசரத் மகாராஜ அயோத்தியில சந்திக்க போனார். போயிட்டு அவர் ராமரும் லக்ஷ்மணனையும் கூட கூப்பிட்டிருந்தார் அவர் ஆசிரமத்துக்கு. ஏன்னா அவரோட ஆசிரமத்துல அசுரரோட தொந்தரவு ஜாஸ்தி இருந்தனால அவர் அவரை அழைத்து சென்று அவர் உதவிக்காக கேட்டிருந்தார். அவர் நினைச்சா அவர் ஒரு சாபம் விட்டா அசுரனே அழிஞ்சுபோன்னு சொன்னா அது இறந்துடக்கூடிய அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்கு. ஆனா அவர் ஒரு பிராமணர்னால அதை அவர் செய்ய மாட்டார். அதனால சத்திரியரான ராம் லக்ஷ்மணனை கூட்டு போய் உதவிக்கு கூட்டு போறதுக்காக வந்திருந்தார். அவரும் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பெரிய ராஜாவா இருந்தாரு. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வாழ்க்கை எல்லாமே நித்தியம் கிடையாது அப்படின்றனால அவர் இந்த முயற்சியில ஈடுபட்டு ராம் லக்ஷ்மணனோட தசரத்தோட அனுமதிக்காக சென்று அழைக்க சென்றிருந்தார். கிருஷ்ணர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, மனிதரில் சிறந்தோனே அப்படின்னு சொல்றாரு. மனிதரில் சிறந்தோனே அப்படின்னு யார சொல்றாருன்னா அர்ஜுனரை சொல்றாரு. அர்ஜுனர் கிருஷ்ணரோட நண்பர். மனிதரில் சிறந்தோனே நம்ம யாரெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் தன்னோட கடமைகளை இந்த பௌதிக இன்ப துன்பங்கள்ல விடுவிட்டு யார் ஒருத்தவங்க அவங்களோட கடமைகளை பின்பற்றுறாங்களோ அவங்களதான் மனிதரில் சிறந்தவனேன்னு சொல்றோம். கீழ்த்தரமான மக்கள், விஞ்ஞானிகள் இவர்களை கூற முடியாது. அவங்களுக்கோ நித்தியமான அழியாத வாழ்க்கை கிடைக்காது. அது இந்த இறப்பை நம்மளால வெல்ல முடியும் அப்படின்ட்டு 2 ஃபார்முலா கொடுக்கிறார். முதல் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தவர் தன்னோட இந்த பௌதிக இன்ப துன்பங்கள்ல பாதிக்காம கிருஷ்ண உணர்வை கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தி கடமைகளை ஆற்றுறாங்களோ அவங்க இந்த இறப்பு பிறப்புல இருந்து தப்பிக்க முடியும். அப்புறம் நித்தியமான வாழ்க்கை, அழியாத வாழ்க்கையை வாழ முடியும். இன்னொரு ஃபார்முலா என்னன்னா, யார் ஒருத்தவர் தன் புலன்கள்ல இந்த இன்ப துன்பங்கள், இந்த செயற்கையான இன்பங்களை அவங்க புலன்களை பாதிக்காம புலன்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு தீரா இருக்காங்களோ அவங்க இந்த அழியாத நித்தியமான வாழ்க்கையை அடைய முடியும் புரோபாத் சொல்றாரு. புரோபாத் இருந்தபோது சில பேர் போய் புரோபாட்ட சொல்லுவாங்க, புரோபாத் ஏதாவது மந்திர தந்திரங்கள் பண்ணுங்க, எங்களுக்கு தங்கம் வர வைங்க, எங்களுக்கு எங்க குழந்தை மக்களுக்கு வியாதியை போக்குங்க அப்படின்னு புரோபாத போய் அணுகுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த பௌதிக விஷயங்கள் தான் எல்லாமே ஆன்மீகம். இந்த மந்திர தந்திரங்கள் செய்து
அந்த பௌதிக விஷயம் அடைவதுதான் ஆன்மீகம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து தவறு. ஆன்மீக வாழ்க்கையின் ஆரம்பம், பகவத்கீதையின் ஆரம்பமே வந்து எப்படி நித்தியமான நிரந்தரமான வாழ்க்கையை அடைவதுதான். சோ பிரபுபாத் வந்து இந்த கலியுகத்துக்கு என்ன ஃபார்முலா 2 கொடுத்தாருன்னு இப்ப பார்த்தோம். இப்போ பிரபுபாத் சொல்றார், யார் ஒருத்தவர் தாய், தகப்பன், குரு, நண்பன், உறவினர்களாக ஆக முடியும்னு. யார் ஒருத்தவர் இவங்க எல்லாரும், ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கும், தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கும், உறவினர்கள் தன் கீழே இருக்கும் உறவினர்களுக்கும் நித்தியமான நிரந்தரமான வாழ்க்கையை அடைவதற்கு வழி வகுக்க முடியுமோ, இல்ல அவங்கள அடைய வைக்க முடியுமோ, அவங்கதான் இந்த பொறுப்பை ஏத்துக்கணும்னு பிரபுபாத் சொல்றார். பிரபுபாத் சொல்றார், ஒருத்தவர் 100 குழந்தைங்க கூட பெத்துக்கலாம், ஆனா எல்லாரையும் இந்த நித்தியமான அழியாத வாழ்க்கையை கொடுக்க முடியுமோ அவங்கதான் வந்து அந்த தகுதியை பெறாங்கன்னு பிரபுபாத் சொல்றார். காய்ச்சல் வர்றது வந்து ஒரு சாதாரணமான நிலைமை அல்ல, அது வந்து ஒரு வியாதிப்பட்ட நிலை. அதே மாதிரி நம்ம இந்த பௌதிக தன்மையில வந்து ஈடுபட்டிருக்கனால நம்மளால வந்து அதை வந்து ஒரு அழியாத வாழ்க்கை, ஒரு பிறப்பு இறப்பு இல்லாத வாழ்க்கையை வந்து யோசிக்கவே முடியல. ஆனா அது சாத்தியம்னு பிரபுபாத் வந்து இதுல சொல்றாரு. கிருஷ்ணர் வந்து சச்சிதானந்த விக்கிரகா. சச்சிதானந்த விக்கிரகனா என்னன்னா நித்தியம், அறிவு, அளவில்லாத ஆனந்தம் அப்படின்னு பொருள். நம்ம வந்து கிருஷ்ணரோட அங்கம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோ இல்லாட்டி பெரிய பெரிய சிந்தனையாளர்களோ, பெரிய பெரிய விஞ்ஞானிகளோ, இந்த பௌதிக வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே வந்து 4 குறைபாடுகள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பக்குவமற்ற புலன்கள், ஏமாற்றும் இயல்பு, தவறு செய்தல், மாயன் வசப்படுதல். இது எல்லாமே வந்து 4 குறைபாடுகள் இருக்கிறனால நம்ம என்ன யோசிச்சாலும் சரி, நம்மளோட எந்த சிந்தனையுமே வந்து தவறாதான் இருக்கும். ஆனா கிருஷ்ணர் வந்து எல்லாத்துலயும் பூர்ணமானவர். அதனால அவரோட போதனைகள் எல்லாமே வந்து பூர்ணமா இருக்கும். அதனால நம்ம வந்து ஒரு குருவை வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த குரு வந்து கிருஷ்ணரோட பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும். இதுதான் நம்ம வந்து ஒரு குருவை தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி. அப்படிப்பட்ட குருவை தேர்ந்தெடுத்து அவருடைய போதனைகளை வந்து நம்ம பின்பற்றினால் நம்மளுக்கு வந்து கிருஷ்ணரை அடைய முடியும். கிருஷ்ணரை அடையிறது, கிருஷ்ணரை போய் சேர்றதுதான் ஒருத்தரோட வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும். ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான சில குறிப்புகள் வந்து பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து ரொம்ப கவனமாகவும் மிகவும் ஒரு சோம்பேறித்தனம் படாகவும் கோபப்படாமலும் நம்மளை அழைத்து போறதுக்கு ரொம்பவும் காத்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்மலாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபப்பட்டுருவோம். ஆனா கிருஷ்ணர் நம்ம இந்த ஜென்மத்துல இல்ல, போன ஜென்மத்துல, வரக்கூடிய ஜென்மங்களிலும் எல்லாத்தையும் பொறுத்திருந்து பொறுமையாகவும் நம்மளை வந்து காத்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னா பிரஹ்லாத் மகாராஜ் வந்து ஒரு தூய பக்தர், விஷ்ணு கிருஷ்ணாவோட. ஹிரண்யகாசிப்பு வந்து அவரோட தகப்பனார். ஹிரண்யகாசிப்பு வந்து ஒரு தடவை பிரஹ்லாத் மகாராஜ்கிட்ட கேட்கிறார், இந்த உலகமே என்னைய பார்த்து பயப்படும், இந்த பூலோகம் மேலோகம் எல்லாமே என்னைய பார்த்து பயப்படும், ஆனா நீ ஒரு 5 வயசு பையன் என்னைய பார்த்து நீ வந்து ஒரு அச்சமே இல்லாம நீ வந்து இருக்க, எப்படி உன்னால முடியுதுன்னு கேட்கிறார். அப்போ அதுக்கு பிரஹ்லாத் மகாராஜ் சொல்றார், எங்க இருந்து உங்களுக்கு அந்த தைரியமும் அந்த சக்தியும் கிடைக்குதோ அதே இடத்துல இருந்துதான் எனக்கும் அந்த தைரியமும் சக்தியும் கிடைக்குதுன்னு சொல்றார், அதே கிருஷ்ணரிடம் இருந்து அப்படின்னு சொல்றார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்யகாசிப்பு வந்து பிரம்மாட்ட இருந்து எப்படிலாம் வந்து வரம் வாங்கியிருந்தாரு அப்படின்றதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. ஆனாலும் அவரும் பாத்தீங்கன்னா இறந்துட்டார் விஷ்ணுவோட கையில, நரசிம்மாவோட கையில இருந்து. அப்போ பக்தர்கள் வந்து
யார் யார் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா இருப்பாங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் கிருஷ்ணர்கிட்ட இருந்து தான் இந்த சக்தி வருது, கிருஷ்ணர்கிட்ட இருந்து தான் அப்படின்னு அவங்க வந்து அதுக்கு வந்து அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. சரி, கிருஷ்ணர் தான் சக்தி வருது, அதனால அவர் கொடுத்தாலுமே அதை வந்து அவங்க வந்து இதெல்லாம் கிருஷ்ணர் அருள்நாள் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா அசுரர்கள் வந்து எல்லாம் என்னட்டு இருந்து தான் வருது, நான் தான் பண்றேன்னு சொல்லிட்டு அழிஞ்சு போவார்கள். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, பல பல யோகிகள் பல பல தவங்கள் பல பல பெரிய பெரிய யோகா எல்லாம் செஞ்சும் அவங்க நாடி வந்து இதை அடைய முடியல. அது எப்படின்னா, ஒரு குருடன் இன்னொரு குருடனை பின்பற்றுறது மாதிரி. பார்த்தோமே, ஹிரண்யகாசிப்புனாலையும் வந்து அவர் நாடியும் வந்து இறப்ப வந்து வெல்ல முடியல. இதுல இருந்து நம்ம வந்து பிரபுபாத் சொன்ன 2 போதனைகளை வந்து நம்ம செஞ்சாலே இந்த கலியுகத்துல வந்து நம்மளால நித்தியமான அழியாத வாழ்க்கைய வாழ முடியும். இப்போ பாத்தீங்கன்னா, நிறைய கல்லூரிகள் நிறைய பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு. அதுலலாம் பாத்தீங்கன்னா யாரும் வந்து நித்தியமான நிரந்தரமான வாழ்க்கை எப்படி வாழ்றது அப்படின்றது சொல்லி கொடுக்கறது கிடையாது. அவங்க சொல்லி கொடுக்கறதுலாம் என்னன்னா, எப்படி நாய் பூனை மாதிரி இருக்கணும், எப்படி நாய் பூனை மாதிரி ஆகணும், அடுத்த பிறவியும் எப்படி மாறணும் அதே போல நாய் பிறவி மாதிரின்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க. இதை தவிர எந்த ஒரு கல்லூரியத்திலயோ பள்ளிக்கூடத்திலயோ சொல்லி கொடுக்கறது கிடையாது. நம்ம இந்த பௌதீக வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறனால நம்மளாலையும் வந்து அந்த இதை வந்து உணர முடியல. அதனாலதான் பிரலாத் மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையின் லட்சியமே என்னவா இருக்கணும், கிருஷ்ணரை எப்படி அடையிறது, கிருஷ்ணர்கிட்ட எப்படி போறது அப்படின்றதுதான். நம்மளும் வந்து கிருஷ்ணரோட தரத்துக்கு நம்மளால வந்து நம்மளால ஆக முடியும். அதுவும் வந்து கிருஷ்ணரை சேர்த்துக்கிட்டு தான் பண்ணணுமே தவிர கிருஷ்ணரை விட்டுட்டு பண்ணக்கூடாது. நம்ம இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த உலகத்துல இருந்துடலாம், வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது தவறு. இங்கேயே நான் வந்து ரொம்ப சுகமா வசதியோட இருக்கேன், கிருஷ்ணரை மறந்துட்டுன்னா நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். நம்மளோட வாழ்க்கையின் லட்சியம் என்னவா இருக்கணும்னா, நம்மளை தானே உணர்றது, நம்மளே நம்ம யாருன்னு உணர்றது, அப்புறம் நம்ம வந்து கிருஷ்ணரை போய் அடையிறது தான். இது வந்து துக்காலயம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. துக்காலயம் அசாஸ்வதம். நம்ம மாயினால நம்ம இதுதான் சந்தோஷம், இதுதான் துக்கம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வாழ்க்கையின் லட்சியம் என்னவா இருக்கணும்னா, எப்படி வந்து கிருஷ்ணர் பக்தியோட கடமைகளை வந்து நம்ம வந்து பின்பற்றுதல் அப்படின்றதுதான். அதுக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜபம் பண்ணி எப்படி கிருஷ்ணரை அடையணும்ன்றதுதான். ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம இவ கேவலம் கலவு நாஸ்தேவ 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 கதிரன்யதா. எப்படி வந்து இந்த கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, வேற வழி இல்ல, வேற வழி இல்ல, வேற வழி இல்லைன்னு சொல்றாரு. அப்போ நம்ம வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் வந்து ஜபிக்கும் போது வார்த்தைக்கு வார்த்தை பிரபுபாத் சொன்ன மாதிரி கேட்கணும். அதை கேட்கலன்றதுதான் ஒரே கவலையா இருக்கணுமே தவிர, இந்த மாயை நாடி நம்ம இந்த இன்பத் துன்பங்கள் வரதை வந்து போர்படுத்தக்கூடாது. பிரபுபாத் சொல்றாரு, என்னதான் நம்ம எவ்வளவு பெரிய பெரிய அரேஞ்ச்மெண்ட் என்னென்னதான் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து எப்பயும் வந்து பணக்குறைபாடு இருக்கதான் செய்யும். மலைகள் போதுமான அளவு கிடையாது. ரொம்ப பெரிய பெரிய டாக்ஸஸ் வரிகள் எல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி பல பல பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. அதனால நம்ம இங்க வந்து 2 விஷயங்கள் கத்துக்கிட்டோம். ஒண்ணு வந்து ஃபார்முலா பிரபுபாத் சொல்லியிருக்காரு, எப்படி வந்து நித்தியமான அழியாத வாழ்க்கையை அடையணும்ன்றது. அது எப்படின்னா, ஃபார்முலா வந்து எப்படி ஒருத்தவர் தன்னோட கடமைகளை வந்து இந்த ஜட உலகத்துல இருக்கிற இன்பத் துன்பங்கள் போர்படுத்தாம வாழ்றாங்களோ
இன்னொன்னு ஃபார்முலா வந்து எப்படி ஒருத்தர் தன் புலன்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு கிருஷ்ண பக்தியை வந்து கடமைகளை செயல்படுறாங்களோ அப்படின்னு 2 ஃபார்முலா. எப்படி நித்தியமான அழியாத வாழ்க்கையை அடையணும்ன்றது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து எப்படி வந்து கிருஷ்ண பக்தியை வந்து கடமைகளை செய்யறது அப்படின்றது வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்ண மூலமா நம்மளால அடைய முடியும்னு சொல்றாரு. ஸோ இந்த 2 குறிப்புகளை மனசுல வச்சுட்டு இந்த உரையை நான் முடிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.